ப்ரோக்கலி பெட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். 1 கப்பு ப்ரோக்கலி எடுத்திருக்கேன். ப்ரோக்கலிக்கு வந்து சுடு தண்ணியை கொதிய போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டி இதில் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு வடிகட்டி நான் வச்சுருக்கேன் இதை. அப்புறம் கோலிஃப்ளவர் தேவையானது, உப்பு தேவையானது, பூண்டு ஒரு 3 பல் நான் குத்தி வச்சுருவேன், கொஞ்சோண்டு பழுத்த மிளகாய், பட்ரு 1 ஸ்பூன் பட்ரு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இது தேவையான ஜாமான். இப்போ செய்ய விதம் பார்க்கலாம். 1 ஸ்பூன் பட்ரு போடுறேன். இப்போ நான் வந்து பூண்டு போடுறேன். பழுத்த மிளகாய் போடுறேன். இப்போ அந்த ப்ரோக்கலியை போடுறேன். கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். ஏன்னா உப்பு போட்டு நம்ம சுத்தம் நீட்டி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கணும். கோலிஃப்ளவர் போட்டுறேன். இது கொஞ்சமாக உங்களுக்கு தேவையானதை ஊற்றிக்கணும். போதும். இப்போது நம்ம கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு. நம்ம அடுப்பை அணைச்சிட்டு பரிமாறி. ப்ரோக்கலி பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.